Hi, this is Nat Sriram, CEO of Canist Immigration. நான் கனடாவில் 15 வருஷமா இருக்கேன். ஐம் கவர்மெண்ட் ஆஃப் கனடா ரெகுலேட்டட் அண்ட் லைசன்ஸ்ட் இமிகிரேஷன் ப்ரொஃபஷனல். மார்க்கெட்டில் நிறைய ஃபேக் அண்ட் ஃப்ராட்லண்ட் ஜாப் ஆஃபர்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க உங்க மணி லூஸ் பண்ணக்கூடாது. புக் அ கன்சல்டேஷன் வித் அஸ் அட் canex.ca/consultation. முதல்ல நீ இந்த வேலையை விட்டுட்டு நீ படிச்ச படிப்புக்கான வேலையை தேடு. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். Chai with Chitra. இன்றைய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் வெள்ளி விழா நாயகரான மோகன். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய 4 மொழிகளிலும் பல முக்கியமான இயக்குநர்களோடு இணைந்து 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர்தான் மோகன். சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம். அன்று முதல் இன்று வரை திரையுலகினரால் வெள்ளி விழா நாயகன் என்று இவர் அழைக்கப்படுகிறார் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் இவர் கொடுத்த தொடர் வெற்றிகள் தான். பல உதவி இயக்குநர்களாவதற்கு காரணமாக அமைந்த மோகன் தன்னுடைய திரையுலக பயணத்தில் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra. வணக்கம். வணக்கம் சித்ரா. பிபி கரந்த் மட்டும் உங்களை சந்திக்கலைன்னா மோகன் நடிகன் ஆயிருக்க முடியாது இல்லையா? இருக்க முடியாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை, டெஸ்டினி. நான் அதை நம்புகிறவன், கடவுளோட ஆசீர்வாதம் அதில் முழுசாக நம்புகிறவாங்கிறதுனால அவர் மூலமாக சினிமாவுக்கு வரணுங்கிறது எழுதப்பட்ட விதியாக நான் நினைக்கிறேன். பிவி காரந்த்ங்கிற ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் கர்நாடகாவில். அவரோட ட்ராமா, ஒரு ட்ரூப் ஆகட்டும், பண்ண சினிமாக்களாகட்டும் இன்றைக்கி வரைக்கும் பேசிகிட்ருக்கு. இன்றைக்கி வரைக்கும் அந்த ட்ரூப்பு வேறு யங்ஸ்டர்ஸ் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ட்ராமாக்கள் நடந்துகிட்ருக்கு. ட்ராமாவில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பிவி காரந்த் ட்ரூப்பில் கிரீஷ் கார்னாட் ஆகட்டும், ஜிவி ஐயர்ன்றப்போ அந்த ஒரு சான்ஸ்கிரிட் ஃபிலிம் எல்லாம் பண்ணார், மிகப்பெரிய ஒரு இன்டலெக்சுவல் லெஜெண்டரி டைரக்டர். அவர் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார், அவங்களோட சேருது எனக்கு. பட் அவரை மீட் பண்ணுறதே எனக்கு ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு இன்சிடெண்ட். நானும் சந்திரசேகரன் என்னோடய கிளாஸ்மேட்ஸ், ஹைஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் ஒன்றா படித்தோம். அவர் கன்னடத்தில் நடிகர், குழந்தை நட்சத்திரமாக இருந்து ஹீரோ ஆனவர். நாங்களெல்லாம் ஒரே கேங். வழக்கம் போல் இந்த தர்ஸ்டே ஃப்ரைடே அதனால் எந்த படம் வந்தாலும் அந்தந்த மொழிக்காரங்க சொன்னாலும் அந்தந்த தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷு, தமிழ் எல்லா படமும் பார்க்குற பழக்கங்கள். அந்த மாதிரி ஒரு தடவை போகும்போது லவ் ஸ்டோரின்னு ஒரு அந்த காலத்தில் ஒரு இங்கிலீஷ் படம் வந்துச்சு, எரிச் சிகால் எழுதின நாவல், சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த படம் மவுண்ட் ரோடில், அந்த பெங்களூர் மகாத்மா காந்தி ரோடு மவுண்ட் ரோடில் படம் பார்க்க போகிறோம் தியேட்டருக்கு. 4-5 பேர் இன்க்ளூடிங் சந்திரசேகர். அவன் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே அவன் குழந்தை நட்சத்திரம் நம்மளோட. ஆனால் நம்ம எல்லாம் ஜாலியாக இருப்போம் தவிர அவங்ககிட்ட நம்ம சினிமா பற்றி பேசுகிறது இல்லை, கலாட்டா பண்ணுவோம், சினிமா பார்ப்போம். போய் பார்த்து அந்த தியேட்டரில் படம் பார்த்துட்டு அந்த லவ் ஸ்டோரி இங்கிலீஷ் படத்துக்கு போயிருந்தோம். போய் பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் ஒரு இந்தியா காஃபி ஹவுஸ் இன்றைக்கும் இருக்குங்க, அதில் போய் உட்காந்து காஃபி சாப்பிட்லான்னு கலாட்டா பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அப்படியே நம்மளோட ஜாலியாக பேசிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு டேபிள் பார்த்து ஓடுறாரு அப்படின்னு ஓடினான். அவர் ஓடுனதுக்கப்புறம் நம்ம ஏதோ வேறு பார்க்குறான்னு பேசிகிட்டே இருக்கோம். அங்கே அவர் நின்றுட்டு பேசிட்டுருக்கார். ஒரு 3-4 மிடில் ஏஜ்டு பீப்புள். அப்போது அவர்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்கார். கொஞ்சம் போர் அடிச்சது எல்லாருக்கும், என்னன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு வெளியில் போகணும், அவன் யாருக்கிட்டையோ பேசிட்டு வரட்டோன்னு வெளியில் வரோம். வெளியில் வரும்போது அந்த ஒருத்தர் இவங்களெல்லாம் யார் அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், வாத்தியாரே. மேஸ்டர்னா வாத்தியார். மேஸ்டர் சொன்னோம்மா, என் கிளாஸ்மேட்ஸு படம் பார்க்க வந்து இவங்கள நான் என்ன பர்டிகுலர் இவர் யாருன்னாரு. மேஸ்டர் கிளாஸ்மேட் தான், சினிமா அழைப்பு மோகன் அப்படின்னு சொன்ன. மோகன் அனுட்டேன். பார்த்தாரு. நாளைக்கு உங்கள் காலேஜுக்கு நான் வந்துட்டுருக்கேன், என்னை மீட் பண்ண முடியுமான்னு. ஓகே அப்படின்னு வெளியே யாருடா அவர் அப்படின்னு கேட்டேன். டேய் என்னடா நீ இப்படி சொல்கிற? இல்லைடா யாருன்னு தெரியலடா எனக்குன்னு. பார்த்தா பிவி காரந்த். அவர் கூட இருந்தவர் யார் தெரியுமா? லங்கேஷன், ஒரு ரைட்டர், மிக கௌரி லங்கேஷன், அவங்களோட பாப்புலர் ரைட்டர். அந்த மாதிரி 3-4 பேர், YNKன்னு ஒருத்தர், இவங்களெல்லாம் உட்காந்து என்னடா நீ ஏன்னா எனக்கு தெரியாது, நம்ம இருக்கோம். அவர் யாருன்னு கேட்டால், சரி எது கூப்பிடுறாரு? எனக்கு எப்படிடா தெரியும்? அவர் வராரு, நாளைக்கு வந்துடும். ஓகே ஜாலியாக அவர் கூப்பிடுறோம். அப்படி என்ன அழைத்து அங்கே ஒரு சின்ன ஏதோ ட்ராமா பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் கூடாதுன்னு. நானா? ஆமாம் நீங்கள் பண்ணுவீங்க இல்லை அங்கே பார்க்குறேன், எனக்கு ஒன்றும் தெரியல. ஓகே அப்படின்னு
அப்படி உள்ளுக்குள்ளே நுழைஞ்சி அப்புறமா அந்த பெனக்கான ஒரு ட்ராமா ட்ரூப் அவரதே ஒரு அமெச்சூர் ட்ராமா ட்ரூப் அதில் இருக்கும்போது ஹைவதானான கிரீஷ் கார்னாட் ப்ளே, ஜோகுமார் சுவாமின்னு இன்றைக்கி இருக்கிற சந்திரசேகர் கம்பார் ப்ளே, இவங்களெல்லாம் ஞானபீఠ அவார்டு எல்லாம் வாங்கியிருக்கிற சூப்பர் ட்ராமாஸ் அதிலெல்லாம் ஆக்ட் பண்ணிகிட்ருப்போம். அப்படியே பாம்பேக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ட்ராமா ட்ரூப் சென்னைக்கும் வந்திருக்கோம். அப்போ அதெல்லாம் போகும். டெல்லி அங்கே போய் ட்ராமாவில் பண்ணும்போது ஒரு 8-10 ட்ராமானும் போது மிகப்பெரிய சீனியர் ஆக்டர்கள், ஹீரோ இவங்களை நடிக்கிறவங்களுக்கெல்லாம் ஓவர் பிஸி. அப்போது ஒரு சீரியஸாக ஒரு சின்ன ட்ராமா பண்ணோன்னு சித்தத்தேன்னா ப்ரிப்பரேஷன். சித்தத்தேன்னா இந்த ஒரு ட்ராமா பண்ணலாம் லங்கேஷ்வரது, பிவி காரந்த் ஒய்ஃபு நான் நடிக்கணும். சரி, என்ன வந்து என்னோடய கேரக்டர் ஒருத்தர் பையன், இது யார் நடிக்கணும், எல்லோரும் சீனியர் ஆக்டர்ஸ் எல்லாம் லைன்ஸ் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி நான் பண்ணல அப்படின்னு மோகன் நம்ம அப்படி சுற்றிட்டுருப்போம். இதை மோகன் நீங்கள் இந்த நீ பண்ணுறியா, ஓகே அவ்வளோதான் பண்ணுவோம். அந்த படம் அந்த ட்ராமா வந்து மிக ஒரு ரெபல் கேரக்டர். அப்பாவே நீ எப்போ சாவறேன்னு கேட்குறது. கேஷுவலாக நடிச்சது மிகப்பெரிய லெவலுக்கு நம்ம மறுநாள் கேட்டு பயங்கரமாக பேப்பர் எல்லாம் என் பேரெல்லாம் போட்டு வந்துச்சுன்னு. அங்கே ட்ராமா ட்ரூப்பில் ஜிவி சிவானந்தன் ஒருத்தர் இருந்தார். அவருங்க நம்ம அன்பை எல்லோரும் மாமையான்னு கூப்பிடுவோம். அவர் யாருன்னா அன்றைய ஒரு குபி வீரனன்னு பெரிய தியேட்டர் ஆர்டிஸ்ட், அவரோட பையன். அவர் கேட்குறாரு, இவ்வளோ நல்லா நடிக்கிறீங்களே, நீ ஏன் சினிமாவில் நடிக்கக்கூடாதுன்னு. எனக்கு சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லைங்க, பிஎஸ்சி முடிச்சுட்டு பேங்க்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வழக்கம் போல் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். அவ்வளோதான், வேலையெல்லாம் எழுதியிருக்கோம். அதுக்கு நமக்கெல்லாம் சும்மா ஃப்ரீயில் வந்து நமக்கெல்லாம் வேணும். இல்லை நீங்கள் ரொம்ப நல்லா நடிச்சிட்ருக்கீங்க, உங்கள் ஃபோட்டோ ஒன்று கொடுங்க. நான் வீட்டுக்கு வந்து கேட்டேன், ஃபேமிலியில் கேட்டேன். ஒரு சிரிப்பு வீட்டில், என்ன பெரிய ஹீரோ நான் நினைப்பேன். நான் கேட்கல, இவங்க யாரோ கேட்குறாங்கன்னாங்க. அப்போ கிளிக் 3 எடுத்த ஒரு கேமரா ஃபேமிலி ஃபோட்டோஸில் இப்போ இருக்கும், ஒரு 2x2 சைஸ். அதில் என் சோலோ ஃபோட்டோ இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன். என்னங்க இதை கொடுக்குறீங்க? சார் இதாக இருக்கிறது, எனக்கு தெரியாது, நமக்கு இதிலெல்லாம் ஐ டோன்ட் நோ, எனக்கு தேவையில்லாதது, நீங்கள் கேட்டீங்கன்னு கொடுத்தேன்னு வந்துட்டேன். அது பாலுமகேந்திரா சாருக்கு அனுப்பி. அப்போ தான் சொன்னார், பாலுமகேந்திரான்னு ஒரு இயக்குனர் கன்னடத்தில் முதல்ல படம் எடுக்கிறாரு. கமல் சார் ஹீரோ, ரோஜாரமணி, ஷோபா. கமல் சார் நமக்கு எல்லாம் பழக்கப்பட்ட பெரிய பேர். அப்போ ஏன்னா படங்கள் அங்கே நாங்கள் தியேட்டரில் போய் பார்த்துருக்கோம். பெரிய ஹிட்டாக ரொம்ப பெரிய பேர், எவ்ரி ஒன் லவ்ஸ் ஹிம். அப்போ ஸோ அப்படியான்னு கேட்டோம். அதுக்கப்புறம் போய் நம்ம படம் யூஸ்வல் ரிட்டன் டெஸ்ட் எடுக்கிறது, ஓரல் டெஸ்ட் பேங்க்கில் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு நாள் வந்து பெரிய ஃபோட்டோ வேணும்னு லேண்ட்லைன் அப்போ கூப்பிட்டு வாங்கன்னா நான் சொன்னேன், ஐயா நம்ம வீட்டில் எல்லாம் கேட்க முடியாது, எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு. பாவம் அந்த மகான் என்னை கூட்டிகிட்டு போய் அவரோட செலவில் ஸ்டுடியோவில் வழக்கம் போல் ஸ்ட்ரைட்டு லெஃப்ட்டு ப்ரொஃபைல்கள் எடுத்து நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சார். பாலுமகேந்திரா சார் என்ன பையனை நான் பார்க்கணும், வர எல்லாரையும் பார்க்கும்போது இந்த பையனை அவசியமாக பார்க்கணுன்னு அப்படி வந்து கொஞ்சம் தாடி விட சொல்லுங்கள் அவருக்கு. எனக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் தாடி விட சொல்லுங்கள். நம்ம அப்போ எல்லாம் தெரியும், தாடி விட்டாலே உடம்பு சரியில்லாத டைமில் மட்டும்தான் தாடி எல்லாருக்கும். நம்ம காலேஜ் பையன் கொஞ்சமாக வரும், ரொம்ப திட்டுவாங்கன்னா. அப்புறமா வீட்டில் எங்கள் அண்ணா கிட்டே சொன்னேன், என்னடா சினிமா கினிமான்ற, என்னடா விளையாட்டாக இருக்குன்னு. இல்லை கேட்குறாருப்பா, எனக்கு சத்தியமாக தெரியாதுன்னு கொஞ்சம் தாடி விட்டு சார் வந்தார். எல்லா நடிகர்களும் சீனியர் ட்ரூப்ஸ் எல்லாம் வேறு ட்ராமா ட்ரூப்பில் இருக்கிற நடிகரெல்லாம் பார்த்து என்னைக்கு பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறார் சாமுண்டேஸ்வரி ஸ்டுடியோ. எடுக்கும்போது கேட்டார், வாட் யூ திங்க், கேன் யூ ஆக்ட் அன்னார். சார் ஐ டோன்ட் நோ சார் அண்ணா. தென் ஐ செட், யூ டோன்ட் நோ அபவுட் யுவர் டேலண்ட், ஐ வில் டெல் யூ வில் பி அ ஸ்டார். சிவா ஹீஸ் அவர் கை அப்படின்னு அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே சொல்லி உன்னை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு போயிட்டார். சூப்பர். அப்படி நான் உள்ளே வந்து கோகிலாங்கிற கனவு நடித்தேன். பை காட்ஸ் கிரேஸ் ரொம்ப பெரிய வெற்றி படம். இன்றைக்கு வரைக்கும் அது இந்த கோகிலா படங்கிறது பாலுமகேந்திரா சாரோட 10 படம் எடுத்தாலும் அது சிறந்த படம். கமல் சாரோட சிறந்த 10 படம் எடுத்தாலும் அந்த படம் வரும். ஷோபாதாகட்டும், ரோஜாரமணி ஆகட்டும், எந்தனா அந்த அளவுக்கு இன்றைக்கி பார்த்தாலும் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கிற பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம். அந்த படத்துலேருந்து வேறு லாங்குவேஜுக்கு போச்சு. ஸோ பிவி காரணத்துக்காரனாலும் ஆமாம் தான், அவர் இல்லைன்னா நடிகனாக இருப்பேன்னா எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்ல முடியும். இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, அந்த படம் நடிக்கும்போது அந்த படத்தில் நான் சிண்டிகேட் பேங்க் எம்ப்ளாய். படம் ரிலீஸ் ஆகி ஓடி பை காட்ஸ் கிரேஸ் ஜே வில்லியம்ஸ் மலையாளம் படம் மதாலசி கூப்பிட்டு என்ன கேட்குறாரு. நான் மலையாளம் தெரியாது, பரவாயில்ல நடிக்க வைக்கிறேன். இப்படி ஒன்றுக்கு ஒன்று போயிட்டுருக்கு. அப்போது திடீர்னு பேங்க்லேருந்து நான் ரிட்டன் டெஸ்ட் எல்லாம் பாஸ் ஆகிறதுனால வேலைக்கு வாய்ப்பு வந்துச்சு. நேராக போய் சிண்டிகேட் பேங்க்கில் கேட்குறேன். சிண்டிகேட் பேங்க் தான் படத்துலேயும் சிண்டிகேட் பேங்க் எம்ப்ளாயி நான். அதுக்கு போய் சொல்கிறேன், சார் ஐ டிட் நோ ஐ பிகம் அன் ஆக்டர், ஐ பிகம் அன் ஆக்டர். நீங்கள் லாஸ் ஆஃப் பேல எனக்கு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இருக்கிறது அந்த 2-3 படத்தை முடிச்சிடுறேன் சார். ஐ வாண்ட் டு பேங்க்கில் ஜாயின் பண்ணிக்கிறேன்.
லாஸ் ஆப்பெல்லாம் இப்போவே ஜாயின் பண்ணிக்கிறேன். ஷூட்டிங் இருக்கும்போது மட்டும் நான் போயிட்டு வரதுக்கு எனக்கு அனுமதி வேணும்னு. என்னோட நல்ல நேரம் ரீஜனல் இல்லை ஓகேன்னுட்டார். ஓ அப்போது ஆஃப்டர் ஆக்டிங் இன் ஃபிலிம் ஐ ஜாயின் பேங்க். ஓ இது வேறையா? ஆஃப்டர் த ரிலீஸ் ஆஃப் த ஃபிலிம். பட் என்னன்னா அது மாதத்தில் ஒரு 20 நாள் வேலைக்கு போவேன், 10 நாள் ஷூட்டிங்கு, இப்படி 15 நாள் வேலை, 10 நாள் 20 நாள் ஆக ஆக ஐ பிகேம் மோர். இன்ஃபேக்ட் நெஞ்சத்தை கிழத ஷூட்டிங் டைமில் ஐ வாஸ் இன் தி சர்வீஸ். ஓ சப்போஸ் டு பி இந்த சர்வீஸ், லீவில் வருவேன் போவேங்கிற மாதிரி தான். ஸோ படம் ஓவர் பிஸி ஆகும்போது ஐ ரிசைன் த பேங்க். ஒரு நடிகர் பேங்க்கில் ஸ்டாஃபாக இருக்கும்போது இந்த கஸ்டமர்ஸ் எப்படி உங்களோட பிஹேவ் பண்ணாங்க? எவ்ரிபடி வாஸ் வெரி ஹாப்பி. இல்லை நமக்கு அது ஜாலியாக இருக்கும்ல, வேலை பண்ணணும், ஜாலியாக இருக்கும். நான் பார்க்குறதுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் பேங்க்கு வருவாங்க. ரீஜனல் டெவலப்மெண்ட் மேனேஜர் வாஸ் ஸோ கைண்ட், போய் பாருங்கன்பார். தோஸ் ஆர் த குட் டேஸ். ஸோ கையெழுத்து வாங்கி அனுப்புறது, அவர்கிட்ட கையெழுத்தில் போடுவது. பியூட்டிஃபுல் டைம் ஐ ஹேட். ஐ மீன் ஐ ஷுட் பி கிரேட்ஃபுல் டு தட். முதல் படத்தில் இயல்பாக நடிக்கிறதுக்கு நீங்கள் அந்த நாடகத்தில் பெற்ற பயிற்சி முக்கியமான காரணமா? ரொம்ப முக்கியமான காரணம். ஏன்னா பிபி காரன் சாரோட அந்த ட்ராமா ட்ரூப்பில் இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ராடனரி விஷயம் என்னென்னா, எல்லாரும் எல்லா வேலையும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், தெர் இஸ் நோ ஹீரோயினி இல்லை இந்த செட் அசிஸ்டண்ட்டு அவங்க எங்கே இல்லை. எல்லாரும் செட் அசிஸ்டண்ட்டாக இருக்கணும், ஹீரோவாகணும், குரூப்பில் வந்து பாடணும், நிற்கணும், எல்லாம் ஒரு 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 பியூட்டிஃபுல் பிளே. அண்ட் இன்னொன்று என்னென்னா, நான் படித்த இன்ஸ்டிடியூஷன் ஹெச் நரசிம்மையா நேஷ்னல் எஜுகேஷன் சொசைட்டி, அவரோட மந்திரமும் அதுதான், யூ ஷுட் பி வெரி காந்தி லிவிங் மாதிரி. ஸோ தட் இஸ் இன் எங்கள் அப்பா அம்மா டிஎன்ஏ. ஸோ அதனால் அது அப்படியே வந்து ஆக்டிங் பண்ணும்போது இயல்பாக நடிக்கிறதுக்கும் ஹெல்ப் ஆச்சு. அஃப்கோர்ஸ் ஜீனியஸ் பாலமகேந்திரா சார் சொல்லி கொடுப்பாருங்கிறதான, அவர் சொல்லி கொடுத்தது ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணேன். முதல் படப்பிடிப்பு அனுபவம் எப்படி இருந்தது? அதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நடிக்கிறீங்க. நான் ஸ்கூட்டரில் வர்ற மாதிரி கபன் பார்க், பெங்களூரில் கபன் பார்க்குன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் ஷூட் பண்ணார். நான் ஸ்கூட்டரில் வந்துகிட்டே இருக்கணும். வந்தோடனே ஒரு பொண்ணு வந்து சடனாக கிராஸ் பண்ண போது அங்கே சடனாக பிரேக் பண்ணி அப்படி போமான்னு சொல்லணும். போகும்போது அவள் பேக் பார்த்து ரொம்ப ரசிக்கணும். அதான் என்னை வச்சு எடுத்த சீனும் அந்த ஷார்ட் தான் வர்றது தான் எடுத்தார். அதான் முதல்ல, அதான் ஃபஸ்ட்டு. அப்புறமா தான் கமல் சாரோட காம்பினேஷன். பட் இதுதான் ஃபஸ்ட் எடுத்தார். இது அவர் சொன்ன மாதிரியே நடித்தேன். பாலு சார் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அந்த இயல்பாக பொண்ணுக்கு அந்த வயசில் பொண்ணு பார்த்து ரசிக்கிறதுலாம் அது நல்லா இருந்துச்சு. ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கமல்ஹாசனுக்கு உங்களுக்கு அந்த படத்தில் எப்படி இருந்தது நட்பு? கமல் சார்னா நமக்கு ஆஃப் ஃபேக்டர் தானுங்க. அப்புறம் பார்த்து ஷூட்டிங்னாலே அவர் பார்க்குறதுக்கு 500 பேர் 1000 பேர் வர்ற டைம் இருக்குது. ஹி வாஸ் ஸோ ஹேண்ட்ஸம். ஸோ அவரோட கலர் ஆகட்டும், அவரோட ஃபிசிக் ஆகட்டும், உலகநாயகன் தான். அதில் என்ன சொல்கிறது? ஸோ நம்ம அவர் பார்த்து அப்படியே பார்த்துட்ருப்போங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் என்னென்னா அதில் ஒரே ஒரு விஷயம்னா, அவர் ரொம்ப கொஞ்சம் சாஃப்டான கேரக்டரு, எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஒரு அவரை புஷ் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். எவ்ரி ஒன் ஹேஸ் டு ஹெல்ப். ஸோ காட் இஸ் ஸோ கைண்ட் டு மீ அந்த விஷயத்தில். முதல் படத்துக்கு அப்புறம் இன்றைக்கு கமல்ஹாசனோட உடைய நட்பு எந்த அளவுக்கு தொடருது? நல்லா இருக்குது. அவர் நட்புன்னு வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. இதெல்லாம் தான் நம்ம நட்பே இல்லை சார். அவர் என்றைக்குமே பெரியவர். நம்ம அவர் மேலே இருக்கிற ஒரு மரியாதை என்றைக்குமே இருக்கும். எங்கேயாவது பார்த்தா பேசுவார், எப்படி இருக்கீங்கன்னு போது ஏதோ பேசுவோம், அந்த இருக்கும். அவர் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுங்கன்னா எடுத்துப்போம், அவ்வளோதான். இல்லை முதல் பட அனுபவத்தை பற்றி திரும்ப எப்போது பேசியிருக்கீங்களா? இல்லை, அந்த படம் ஷூட்டிங் டைம்லேயே அவருக்கு பிபி காரன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ அந்த ட்ராமா வந்து பார்த்துருக்குறாரு. அந்த அவரோட செஷன்ஸ், அவர் ஏன்னா ஹீ இஸ் வெரி குட் இன் மியூசிக். பிபி காரன் அந்த மியூசிக் வந்து அவர் இந்த மாதிரி ரூமில் ஒரு சின்ன கச்சேரி பண்ணி அவர் பாடுறது, இவருக்கு உட்காந்து கேட்குறது, எல்லா கலாட்டைகளும் பண்ணியிருக்கோம். பட் என்ன இருந்தாலும் நம்ம பார்த்தா ஒரு சிறந்த நடிகருங்கிறதுனால அவர் அந்த ஒரு மரியாதை தான் அதிகம், தவிர நட்பு கிட்புங்கிறதெல்லாம் சீனே இல்லை. ரெண்டாவது படமே மலையாள படம். எப்படி அந்த மலையாள மொழி பேசி சமாளித்து நடிச்சிங்க? அந்த படத்துக்கு நான் இந்த மலையாள படத்துக்கு எப்படி செலக்ட் பண்ணேன்னு எப்படி செலக்ட் பண்ணாரன்னே எனக்கே தெரியல. அந்த இங்கே செலக்ட் பண்ணி அட்வான்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் இங்கே வரேன் நான். ஜெய் வில்லியம்ஸும் முதலாக பாம்பூரில் பார்க்குறேன். ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். ஒரு ஜீனியஸ் கேமராமேன் அண்ட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் மேன், எக்ஸ்ட்ரானரி டெக்னீஷியன். ஸோ அவர் வந்து அபரிச்சித்தான்னு என்னோடய படம் பார்த்தேன். அதில் எங்கள் பக்தவத்சலன் மிகப்பெரிய எடிட்டர் இருந்தார், ஜெமினி லேபுக்குள்ளே ஒரு எடிட்டர். அதில் அவர் மூவி ஆளால் பார்த்துருக்கிறது அவர் சொன்னார், சீன் அதை பார்த்தேன், ஐ தாட் யூ வில் பி வெரி குட் ஃபார் மீ ஃபார் திஸ் ரோல்னு சொல்லி கூப்பிட்டேன்னாரு.
நான் போய் பேசும்போதே முதல்ல போகும்போதே சொல்லுவேன்ல, சார் எனக்கு கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது, இஃப் யூ அலோ மீ டு கற்றுக்கிறேன், பேசுகிறேன், ஆக்ஷன் கொஞ்சம் தப்பாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் என்னை மன்னித்து விட்டு சொல்லிக் கொடுங்கன்னா ஹி வாஸ் வெரி கைண்ட் அண்ட் வி ஸ்டார்டட் ஆக்டிங். அந்த படம் நல்லா போச்சு, பை காட்ஸ் கிரேஸ் அப்போவே ரொம்ப நல்லா போன படம். நானும் பிருத்விராஜோட ஃபாதர் சுகுமார் சாரோட நடித்தேன், ஒரு நல்ல அனுபவம். அது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தான் தெலுங்கு படத்துக்கு போகும்போது இதே தான். 3வது படம் தெலுங்கு இல்லை, இதுக்கப்புறம் என்னன்னா 2வது கன்னட படத்தில் போகும்போதே ஃபஸ்ட்டு கன்னட படத்தில் கன்னடா கொஞ்சம் கால்ஷீட் பிரச்சனை. அதுதான் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஏன் கால்ஷீட்டுன்னா என்ன தெரியும், சினிமாவே தெரியாது, இல்லை கால்ஷீட்டுங்கிறது இப்போ தெரியும். முதல் ஸ்கெட்யூல் முடித்து பாலுமகேந்திரா சார் இவங்களெல்லாம் சென்னைக்கு வந்துட்டாங்க. நான் வந்து அங்கே இருக்கேன். நம்ம ட்ராமா ட்ரூப்பில் இருக்கிறவங்களே ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி ஒரு அவார்ட் ஃபிலிமுக்கு போகும்போது நீ தான் இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டே, வாடா போகலாமான்னு என்னை கூட்டிகிட்டு போயிட்டாரு. நானும் கும்பலோட ஹாப்பியாக, நம்ம ட்ரூப் தானே நான் போயிட்டேன். அப்போ காராப்பூர் ஃபாரஸ்ட்ன்னு மைசூருக்குள்ளே ஒரு பெரிய ஃபாரஸ்ட், அதுக்குள்ளே ஷூட்டிங். இந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது, என்ன அது ஃபோன் சிஸ்டம் அதெல்லாம் இப்போ இல்லை, லேண்ட்லைன் எல்லாம். ஷூட்டிங் வந்திருக்காங்க இவங்க செகண்ட் ஷெட்யூலுக்கு. வந்து வழக்கம் போல் மாமையா நம்ம சிவானந்த் சார் வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். வீட்டுக்கு எங்கள் அப்பா கேட்டால், எங்கள் அப்பா வந்து ஏதோ ஷூட்டிங் போயிருக்கேன், எதோ கேட்குறீங்கன்னு கேட்டிருக்காரு. அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. டென்ஷன் ஆகிட்டார் பாலுமகேந்திரா சார் சிவானந்த். ஏடா ஷூட்டிங் போயிட்டாரு, இங்கே தான் இருக்கும், எங்கே போனான் அவன்னு கேட்கும்போது தான் தெரியும். அப்புறமா காராப்பூர் ஃபாரஸ்ட்னு சொல்லி கமல் சார் இருக்கார், ரோஜாரமணி இருக்காங்க. இல்லை 3 நாள் வெயிட்டிங். ஓ உங்களுக்காக? இல்லை அப்படி சொல்லிக்க இஷ்டம் இல்லை, பட் அதான் உண்மை. எனக்காகங்கிற பெரிய சீன் இல்லை. பட் அப்புறமா டெலிகிராம் கொடுத்து என்னை வர வைக்கிறார். நான் கேஷுவலாக வரேன். அப்போ தான் பாலுமகேந்திரா சார் ரொம்ப கடுப்பில் இருக்கிறாரு. இந்த சிவானந்த் மாமையான்ற ஜிவி சிவானந்த் அவரோட அசோசியேட் டைரக்டர் கேட்குறாரு, என்ன நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க, எப்படி போனீங்க? ஐ வாஸ் வெரி நைவ் அண்ட் இன்னோசன்ட். நான் சொல்கிறேன், இல்லை சார், நம்ம அந்த டிஎஸ் ரங்கா சார் அவருக்கு தெரிஞ்ச பசங்க தான் எல்லோரும் நம்ம எல்லாம். சார் அவரோட படம் சார் கீஜ் போயிட்டு வந்து எப்படி போகலாம் நீங்கள், நம்ம சார் எனக்கு தெரியாது சார் அப்படி இப்படின்ற எல்லோரும் கோபத்தில் இருக்கார். அப்போ தான் கமல் சார் கூப்பிட்டார். அப்படின்னு நான் போனேன். அப்படின்னு கூட்டிகிட்டு போய் சொல்கிறார், நீ என்ன நினச்சிட்ருக்க? நான் ஒன்றும் நினைக்கல சார், எனக்கு தெரியாது. என்ன தெரியாதுன்னா நீ கேட்கணும். யூ ஷுட் கீப் எ டைரி, யூ வில் பி டே யூ வில் பிகம் பிஸி, இட் டசன்ட் மேட்டர். படம் நீங்கள் கேட்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் அவர்கிட்ட கேட்டு எப்பப்போ ஷூட்டிங்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வேறு ஏதாவது கொடுக்கணும். இட்ஸ் ஓகே, இட் ஹேப்பன்ஸ். நம்ம போய் அன்றைக்கி அவர் ஈவினிங்கே கிளம்பிட்டார் மெட்ராஸ்க்கு, சப்போஸ் டு. அப்புறமா பாலுமகேந்திரா சார் சாரி எல்லாம் சொல்லி அதெல்லாம் பண்ணேன். ஸோ அந்த ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. முதல் படத்தையே கால்ஷீட் பிரச்சனை, என்னால் பிரச்சனை. ஸோ அது ஒரு நல்ல மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. ஒரு வழியாக உங்கள் வீட்டில் நீங்கள் படங்களில் நடிக்கிறத ஒத்துக்கிட்டாங்களா அந்த சீசனில்? படத்தை நடித்ததுக்கப்புறம் தான் படத்துலேயே சொல்கிறேன். எங்கள் அப்பாவே என்னை நம்பலை, சிரிச்சிட்டார் ஃபஸ்ட்டு சொன்னது. என்ன இந்த பையன் நடிக்கிறான்றான், என்ன ஆச்சு? நான் இல்லைப்பா உண்மையாகவே போயிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ தான் சீரியஸாக, எப்படின்னா என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்களெல்லாம்? அப்புறமா ஆஃப்டர் த ரிலீஸ் ஆஃப் கோகிலா ஹி வாஸ் வெரி ஹாப்பி. அந்த ஒரு விஷயத்தில் ஐ எம் ரியலி ப்ரவுட் அண்ட் வெரி ஹாப்பி. அதாவது எங்கள் அப்பாவை வந்து திடீர்னு அந்த படம் ரிலீஸ் ஆகி 3வது நாளில் அவரும் போய் தியேட்டரை பார்த்துட்டு வந்துட்டார். 3வது நாள் 3வது நாள்லேயே படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் ஸ்டார்டட் டெல்லிங் மோகனோட ஃபாதர் இவர் தான் அப்படின்னது. அவர் ஹி கேம் அண்ட் டோல்டு வீட்டில். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பையனை சொல்லி என்ன ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஐ குட் பி லிட்டில் ஸோ ஹாப்பி டு மேட் ஹிம் ஹாப்பிங்கிறது இருக்குது. மூடு பண்ணியில் நடித்த போது எப்படி இருந்தது? நெஞ்சத்தை கிள்ளாத நடித்து முடிகிற ஸ்டேஜில் தான் பாலுமகேந்திரா சாருக்கு தெரிஞ்சுது. நான் போய் சொல்லி பார்க்குறதுங்கிறது இல்லை. பேசிக்கலி நான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட். ஸோ அங்கே போய் இங்கே போய் சொல்கிறது அது இதெல்லாம் இல்லை. ஸோ ஷோபா சொல்லியிருக்கான். ஷோபாவோட பல கன்னட படத்தில் நடிச்சிருக்கீங்க, தமிழ் நடிச்சிருக்கீங்க. ஷோபாவுக்கு உங்களுக்குமான நட்பு எப்படி இருந்தது? த கிரேட் ஃப்ரெண்ட். முதல் சினிமாவில் வந்ததுக்கு முதல் ஃப்ரெண்டு ஷோபா தான். அதில் ஒரு சிரித்து நாங்கள் செஞ்ச ஒரு விஷயம் அப்பரிச்சித்தான்னு ஒரு கன்னட படம் சொன்னாங்க. அதில் நான் அவளை ரேப் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை திரைப்படம்னா அது பயணங்கள் முடிவதில்லை. ஆமாம். அந்த பயணங்கள் முடிவதில்லை தயாரிப்பாளரும் புதுசு, இயக்குனரும் புதுசு. கதை கேட்டபோது எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. சுந்தரராஜன் சாரோட திறமையே அதுதான். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.